பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதில் 43ஆம் அதிகாரம், அதில் 21ஆம் வசனம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஓய்வு நாளாகிய இன்று தேவன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய துதியை சொல்லி வர வேண்டும். அழகா சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நம்ம எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனம், நல்லாவே தெரியும். தேவனுக்காக, தேவ சாயலாக, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக, தேவனுக்கு சாட்சியாக நடப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்மளோட படைப்பின் நோக்கமே. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஏற்படுத்தி எதுக்காக ஏற்படுத்தினாரா? அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக. வேதத்துல துதியை சொல்லி வந்ததுல ரொம்ப ஒரு அருமையான மனிதன் யாருன்னா தாவீது ராஜா. தாவீது ராஜா ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதும் தேவனை துதித்து கொண்டே இருந்தனால் அவருக்கு கிடைத்த மேன்மை மிகப்பெரியது. ராஜாவாக மாற்றப்பட்டார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவே அந்த தலைமுறையில வந்தார், அவருடைய சங்கதியில வந்தார், அவருடைய ஜீனாலஜியில இயேசு கிறிஸ்துவே வந்தாரு. ஏன்? அவர் துதியை எப்பொழுதும் சொல்லி கொண்டே இருந்தனால, கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதுமே நாவில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னனால. அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க மரணத்தை பத்தி கவலைப்படல, அவங்க சூழ்நிலையை பத்தி கவலைப்படல. ஆனா தேவனை துதித்து கொண்டே இருந்தாங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, திறமுண்டது நம்ம படிக்கிறோம். அப்ப தேவனை துதிக்கும் போது என்னென்ன காரியங்கள் நம்ம சூழ்நிலை, நம்ம என்ன சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கட்டுண்டம் இருந்தோமா, சிக்கா இருக்கோமா, கடன்ல இருக்கோமா, என்ன போராட்டமா இருந்தாலும் பரவாயில்ல, துதிதான் நம்மளை சகல போராட்டத்தையும் உடைக்கும் ஒரு ஆயுதமாக இருக்க போகிறது. துதிதான் உங்களுக்கு முன்பாக மூடப்பட்டிருக்கிற கதவுகளை திறக்கும் ஆயுதமாக இருக்க போகிறது. துதிதான் உங்க நோய்களை நீக்கும் மருந்தாக இருக்க போகிறது. துதிதான் உங்க குடும்பத்தின் சமாதானத்தை கொண்டு வரும் ஒரு அருமருந்தாக இருக்க போகிறது. ஓய்வு நாள் என்று கர்த்தர் உங்களை நோக்கி கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், என்ன துதியுங்கள், என்னை துதியுங்கள். துதிக்கிறதுனா ஒரு வாயின் வார்த்தைகள் மட்டும் கிடையாது, முழு மனதுடன், இதயத்துடன், முழு இதயத்துடன் கர்த்தரை துதிக்க வேண்டும். முழு இதயத்துடன் கர்த்தரை துதிப்பேன், அந்த நிலைமையில இருக்க வேண்டும். அப்ப துதிப்பது எந்நேரம் துதித்து கொண்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு தனி ஸ்பெசிபிக் டைம் கிடையாது. நம்ம வீட்டுல வேலை பார்த்துக்கிறோம், ஜெபம் பண்றோம், குடும்ப ஜெபமா ஒரு பாட்டல் பாடுறோம், துதிக்கிறோம், அதெல்லாம் தவறுனே சொல்ல மாட்டேன். ஆனா தேவனை எப்போதும் இடைவிடாமல் நினைத்து கொண்டே அவர் செய்த நன்மையிலே, அவர் செய்த கிருபையில், அவர் கொடுத்த இரக்கங்களுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருப்பது மிகப்பெரிய துதி. அது கர்த்தாவே என்னை பாதுகாத்திருக்கிறேன், என்னை உயிரிழத்திருக்கிறேன், என்னை இக்கட்டுகளில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டேன் அப்படின்னு தேவனை துதித்து கொண்டே இருக்கலாம். வண்டியில போகும்போது, கார்ல போகும்போது தேவ பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள அந்த பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கலாம். வீடுகளை வேலை பார்க்கும் பொழுது தேவ பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நீங்களும் சேர்ந்து பாடிக்கொண்டே இருக்கலாம். அப்ப தேவன் இறுதியா நம்ம சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ஜனத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை தேவன் தான் ஏற்படுத்தியிருக்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவருக்கென்று, அவருக்கு சாட்சியாக, அவரை துதிப்பதற்காக, அவருக்காக காரியங்கள் செய்வதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனா அந்த ஏற்படுத்தியது காரியம் எப்ப நடக்கும்னா, அவர் துதியை இடைவிடாமல் நம்ம வாயிலிருந்து அகற்றாமல் துதித்து கொண்டே இருக்கும்போது தேவன் நம்மளை உண்டு பண்ணின ஏற்படுத்திய காரியம் நிறைவேற்றும். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோபிதாவே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏஸ்தாவனே, உம்மால் ஏற்படுத்தப்பட்ட ஜனமாட்டவரை, உம்மது சாயலாக உம்மது ஆவியை ஊதி நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட ஜனமாட்டவரை, மக்களாட்டவர். ஏஸ்தாவனே, நீர் எங்களுக்கு பேரிட்டிருக்கிறீர்கள் ஆண்டவரை. ஏஸ்தாவனே, நன்றி தாம், நன்றி தாவனே. நாங்கள் உமது துதியை சொல்லி வருவது மட்டுமே நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளை என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. நீ எப்பொழுதும் உண்மை துதிக்கும் துதி எங்கள் வாயிலிருந்து விலகாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா, வழியெடுக்கும் அப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உமது துதியை சொல்வதற்காக நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், நோய்கள், பணப்பற்றாக்குறைகள் அனைத்தையும் துதி ஒரு ஆயுதமாக உட்டை தெரியும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு தருகிறோம் அப்பா,
கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் அவர்கள் நாவிலிருந்து விலகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. நீர் அழைத்த ஒரு உண்மையுள்ளவர் ஆண்டவரே. இறுதி வரை வழி நடத்துவீர் என்று விசுவாசத்தை நன்றி செய்வோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.